எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட உதவி இப்போ அதிகப்படியான தேவை. குறிப்பிட்ட மாதிரி இந்தியா மக்களோட உதவி தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மக்களோட உதவி அவங்க சும்மா உதவி பண்ண வேணாம். அந்த உதவிக்கு மாறா பார்த்தீங்கன்னா $50,000 சொல்ல போனால் 35 லட்சம் வரைக்கும் அவங்க பரிசு தொகையா அவங்க தர ரெடியா இருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான உதவி நம்மள்ட்ட எதிர்பார்க்கறாங்க, என்ன ஃபுல் விவரங்கள் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நபருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உபயோகப்படும். ஏன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ற அனைத்து நல்ல உள்ளவங்களும் இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணி ஹிட் பண்ண மறந்துறாங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ மனசார ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துறாங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் வேர்ல்ட் வைட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அதிகப்படியாக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த நம்பர் 1 மெசேஞ்சர் அதுதான். அது கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனம் தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ உள்ள நம்ம இந்தியாவோட சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சமீப நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வாட்ஸ்அப் மேலே பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சாங்க. இது மாதிரி நிறைய ரூமர்ஸான தகவல்ஸ் நிறைய வாட்ஸ்அப்பால தான் நிறைய இந்த ஃபேக் நியூஸ்லாம் பரவுறதால 20 பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கூட சமீபமாக நடந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தெரியாம ஏதோ நம்மளுக்கு வாட்ஸ்அப் தகவல்ல இருந்து நம்ம குழந்தை இந்த ஊர்ல இருந்து வடநாட்டில திருட வராங்க, இது மாதிரி நாளைக்கு ஆட்சி கௌரவ போகுது, இது மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு கண்ணு பார்க்காம நம்மளே தெரியாம பல தடவை நம்ம ஷேர் பண்ணிருப்போம். அந்த மாதிரி விஷயம் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் ஆகி 20 பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இறந்து போயிருக்காங்க. என்ன ஒரு ஃபேக்கான தகவலால. அந்த ஃபேக்கான தகவல் எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப யோசிச்சு அப்புறமா ஃபைனலா வாட்ஸ்அப் நிறுவனம் இது மாதிரி கொடுத்திருந்தாங்க கம்ப்ளைண்ட்ஸ். இது மாதிரி நீங்க இதுக்கு பகிரங்கமா ஏதாச்சும் நீங்க பதில் தரலன்னா நாங்க கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதிகப்படியான ஆக்ஷன் என்ன எடுப்பாங்கன்னா டோட்டலா இந்தியாவில் வாட்ஸ்அப் பேன் பண்ணுவாங்க. அதுதான் பெரிய ஒரு ஆக்ஷன். ஆனா வாட்ஸ்அப் வாக்கு கொடுத்துருக்காங்க, இதுக்குன்னு நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறமா வேற எந்த தவறுகளும் நடக்காதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆனா வாட்ஸ்அப்புக்கு பல தரப்பான குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க மாதம் ஏதாவது ஒரு புது அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு ஃபேக் நியூஸ் அவங்களால தடுக்க முடியல. ஏன்னா மக்கள் எதுவுமே பார்க்காம கண்மூடித்தனமா ஷேர் பண்ணிட்டு, இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நம்ம வீடியோ பாக்குறோம், இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ண சொன்னா நம்மளால ஷேர் பண்ண முடியும். ஆனா ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் இருந்தாங்கன்னா அது என்ன வருது கூட படிக்காம கண்மூடித்தனமா நம்ம தெரியாதனமா பண்ற ஷேரால தான் பல நிறுவனத்துக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வருது. அதுக்கு மேல ஒரு உயிர் சம்பந்தப்பட்டதால தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு சடனா ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனா இப்ப வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இதுக்கு நாங்க எப்படினாலும் இந்த ஃபேக்கான விஷயங்கள் இந்த ஷேர் பண்றதுலாம் தடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். ஆனா எங்களோட சேர்ந்து மக்களும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரிக்வெஸ்டா இது வாட்ஸ்அப் நிறுவனம் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரிசர்ச் அவார்ட் அண்ட் சோஷியல் சைன் அண்ட் மிஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமோட பேர் அறிவிச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா எப்படி மக்கள் கொடுக்கிற யோசனைகள்ல எங்களால அதை நாங்க சரிப்படுத்தி அதை எங்களால மாத்த முடியுமான்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு ஆலோசனையா இந்த கருத்தை வாட்ஸ்அப் நிறுவனம் வச்சிருக்காங்க. இப்ப வாட்ஸ்அப்ல இந்த ஒரு விஷயம் நீங்க வாட்ஸ்அப் நிறுவனம் செய்யாதீங்க, இதுக்கு நீங்க மாத்தி செய்யுங்க, இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கிரைம்ஸ் குறைக்க முடியும், நம்மளால இந்த தவறை குறைக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் பிரகாரம் ஏதாவது யோசனைகள் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அது நீங்க வாட்ஸ்அப்போட கலந்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நிறுவனம் $50,000 சொல்ல போனா 34 லட்சம் நெருக்கி 35 லட்சம் வரைக்கும் இந்த சம்மானத்தை இந்த பணத்தை அவங்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 35 லட்சம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு ஆளுக்கு தராங்களா இல்ல ஸ்பிட் அவுட் பண்ணி தராங்களா எனக்கு தெரியல. ஆனா அவங்க முன் அவங்களே வாலண்டரியா அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க உங்களோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது முன் சொல்லியிருக்காங்க. அதனால இது எப்படி அவங்களோட அடுத்த நிலையில அவங்க இது எப்படி கொஞ்சமா இந்த ஃபேக் நியூஸ்லாம் குறைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு
வரும் காலங்களில் தான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி உங்க சப்போர்ட்ஸ் வந்து தேவைன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அதனால வந்து உங்களுக்கு இது மாதிரி வாட்ஸ்அப் நிறுவனத்தை வந்து இந்த ஃபேக் நியூஸ் தடுக்கிறது இல்ல இந்த ஷேரிங் ஆப்ஷனை வந்து நல்ல விதத்துல இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் பண்றதுக்கு ஏதாச்சும் உங்கள்ட்ட ஏதாவது ஐடியா டிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அபிஷியலா பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் நீங்க மெயில் பண்ண முடியும். இல்லனாலும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லயே உங்க செட்டிங்ல போனீங்கன்னா ஹெல்ப் ஆப்ஷன்ல வந்து அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு வரைக்கும் எல்லாமே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கி இருக்காங்க. அதனால இதை பத்தி உள்ள அபிஷியலா ட்ரெண்டிங்கான ஆர்டிகிளோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் எடுத்திருக்க ஸ்டெப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த 20 பேர் இந்த இறந்து போனதுக்காக இப்ப இவங்க எடுத்திருக்க ஆக்ஷன் வந்து சரியான ஆக்ஷனா? உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண வந்துறாங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கணும், உடனே லைக் பண்ண மாதிரி. இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ண மாதிரி. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Facebookல ஃபாலோ பண்ணி, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணி, கூகுள்ல ஃபாலோ பண்ணுங்க. அனைத்து லிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இன்னும் இந்த வீடியோ பார்க்க கண்டிப்பா பாருங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டி சைனிங் ஆஃப் முகமது. பாய்.